பொங்கல் அன்னைக்கு வாசல்ல கட்டுறதுக்காக மட்டும் ஆவாரம் பூ நமக்கு யூஸ் ஆகிறது இல்லைங்க. ஆவாரம் பூவோட மெடிசினல் பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட இன்டேக்கில் அதை இன்க்ளூட் பண்ணிடுவீங்க. என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து உங்களோட பாடி ஹீட்டை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குதுங்க. உங்கள் ஸ்டொமக்கை வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணி கொடுக்குது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற டயபெட்டிக்கை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அது மட்டும் இல்லைங்க, உங்களோட ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே நேச்சுரல் ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு உள்ள இருந்தே ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு நல்ல யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லை, உங்களோட உடம்பை வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்தனிங்காக மாற்றுறதுல ஆவாரம் பூக்கு இணை வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆவாரம் பூ மட்டும் இல்லைங்க, பட்டை வேர்ஸ் எல்லாமே வந்து அதில் மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் ஆவாரம் பூவோட சூரணம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், அதையும் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லை பூ பக்கத்துலேயே கிடைச்சா அதையுமே யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அந்த ஃப்ளார் வந்து நேச்சுரலாக கிடைச்சிது அப்படின்னா அதில் 4-5 பூவை மட்டும் எடுத்து நல்ல தண்ணி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்ல 3/4 டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து வீக்லி 1 or 2 எடுத்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் மேலே சொன்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். அப்படி இல்லை, எனக்கு வந்து நான் நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பவுடராக வாங்கி அதை தேனில் குழச்சி எடுத்துக்கலாம், இல்லை சுடு தண்ணியில் போட்டும் எடுத்துக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கின்னும் சரி உடம்பும் சரி நாளுக்கு நாள் அழகாகவும் ஆரோக்கியமாகவும் மாறிட்டே வரும். தேங்க்யூ.